அந்த பிஎன்எஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸ் படி நீங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா பெயில் நாட் ஜெயில், அதாவது பெயில்ங்கிறது தான் நாம், அதாவது அதான் நடைமுறை. ஜெயில வச்சிருக்கிறது எக்ஸெப்ஷன். சோ பெயில் ஓரளவுக்கு ஈஸியா கிடைக்கும் கண்டிப்பா. மாறுற மாதிரி பெரிய அஃபென்ஸ்க்குனா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துப்படி மட்டும்தான் விசாரிக்க முடியும். அதுல ஒரு ஷெட்யூல் சொல்லுவாங்க, ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. அதுல பிரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அந்த அட்டவணைக்குள்ள உள்ள அஃபென்ஸை மட்டும்தான் இடி விசாரிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்ன, நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட சொல்லி அதுல அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொன்னாங்கன்னா இடியால அந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, உனக்கு ரைட் கிடையாதுன்னு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டிவிஎன்ஏசி இதுல மெட்டீரியல் இல்ல, இது எஃப்ஐஆர் போட முடியாது, இன்வெஸ்டிகேஷனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இடி அந்த ஜட்மெண்ட் படி எதை விசாரிக்க முடியாது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ட்ரையல் முடிஞ்சு ஒருத்தர் இன்னசென்ஸ்ங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தா தான் பெயில் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பெயில் வந்து அப்போ ஒருத்தர் எப்படி தன்னை இன்னசென்ட் நிரூபிக்க முடியும்? கஷ்டம் இல்லையா? ஏன்னா எல்லா ப்ராசிக்யூஷன் மெட்டீரியலும் அவனுக்கு கையில் கிடைக்காது. என்ன ப்ராசிக்யூஷன் கையில் என்ன மெட்டீரியல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, எப்படி இன்னசென்ட் நிரூபிப்பான்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். தேர்தல் நேரம் நெருங்க அரசியல் சித்து விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கட்சிகளும் அவுத்து விடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகள்ல நம்ம மத்தியில் ஆள்ற பிஜேபி கவர்மெண்ட் எந்த விஷயத்த எந்த நேரத்துல செஞ்சா ஜனநாயகத்துக்கு பாதிப்பா இருக்கும், தங்களுக்கு சாதகமா இருக்கும், எதிர்கட்சிகளுக்கு பாதிப்பா இருக்கும்னு சொல்லி கரெக்டா டிட்டர்மைன் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. அப்ப அதுக்காக அவங்க பண்ற விஷயம் சட்டப்பூர்வமா இருந்தாலும் அது நியாயமா தர்மமா நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஜனநாயகத்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக தான் அவங்க எல்லா காரியங்களும் நடக்கும். இப்ப குறிப்பா ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தமிழகத்துல பெருசா சர்ச்சையாகலாம், பட் வந்துச்சு அடங்கிருச்சு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. என்னன்னா, அதாவது திரு கே என் நேரு இருக்காருல, நம்ம நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், அவர் மேல ஒரு அலிகேஷன், என்ன ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, காசு வாங்கிட்டு அவர் துறைகளை வேலை போட்டு 1020 கோடி ரூபாய் அவர் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இடி வந்து விஷயங்களை எடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி டிஐஜி ஐஜிக்கு அனுப்பி இவர் மேல நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி இது கொடுத்திருக்காங்க. சரி, இது என்ன விஷயம் அப்படின்னா, கே நேரு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேலை வாங்குறதுக்காக எடுத்தர்கள் மூலமா 25 to 35 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஒவ்வொரு வேலையும் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு நினைச்சா ஒரு சிரிப்பா வரும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் வாங்கத்தான் போறான், இவனும் வாங்கத்தான் போறாங்க, யாரும் உருப்படி கிடையாது. ஆனா ஒரு ஜனநாயகத்துல ஓட்டு போற நமக்கும் தெரியும் ஊழல் இல்லாம ஜனநாயகம் எங்கேயுமே நடக்காது அப்படின்னு. இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சட்டப்படியா அத சட்டப்படியா தான் இடி செய்தான்னா, சட்டங்கள்லயே சில விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி சொன்னா எதிரிக்கு ரொம்ப பாதிப்புங்கிறத விட இப்படி சொன்னா எதிரிக்கு பாதிப்புனா அதை எடுத்து அந்த வழியா போய் அந்த எதிர்கட்சியும் முடக்கக்கூடிய சதிகள் சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் இன்றைக்கு கடந்த 15 வருஷமா நடக்கிற அந்த இடி. சரி, இப்ப ஏன் இடி இதை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க நீங்க பாக்கணும். அதாவது ஒரு ஐபிஎஸ்சி அஃபென்ஸ் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஐபிஎஸ்சி அஃபென்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் பீனல் கோட், இன்னைக்கு பிஎன்எஸ்எஸ்ன்றாங்க, அது வாய்க்குள்ளே வரைய அந்த பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த பிஎன்எஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸ் படி நீங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா பெயில் நாட் ஜெயில், அதாவது பெயில்ங்கிறது தான் நாம், அதாவது அதான் நடைமுறை. ஜெயில வச்சிருக்கிறது எக்ஸெப்ஷன். சோ பெயில் ஓரளவுக்கு ஈஸியா கிடைக்கும் கண்டிப்பா. மாறுற மாதிரி பெரிய அஃபென்ஸ்க்குனா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், சின்ன அஃபென்ஸ்க்குனா கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும். இதுதான் ரூல். இது தவிர 90 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து பெயில ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேஜர் அஃபென்ஸ்னா, சின்ன அஃபென்ஸ்னா 60 நாள்ல ஃபைல் பண்ண ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப ஏன் இடி வச்சு இந்த கேஸை மூவ் பண்றாங்க? இந்த கரப்ஷன்னா ஜெனரலா நார்மலா ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு சிபிஐ வச்சு விசாரிக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சிபிஐ இன்னொரு சாதாரண இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான், அதுக்கும் இந்த ரூல் தான் அப்ளை ஆகும். அப்ப இடி ஏன் உள்ள கொண்டு வராங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இடி வந்து ஒரே ஒரு ப்ரொவிஷன் மூலமா தான் ஒரு கேஸை விசாரிக்க முடியும். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துப்படி மட்டும்தான் விசாரிக்க முடியும். அதுல ஒரு ஷெட்யூல் சொல்லுவாங்க, ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. அதுல பிரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அந்த அட்டவணைக்குள்ள உள்ள அஃபென்ஸை மட்டும்தான் இடி விசாரிக்க முடியும். அதுல என்னன்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அதாவது ஒரு குற்றம் செய்து அது மூலம் கிடைக்கக்கூடிய பணம், அந்த மாதிரி கரப்ஷன், இந்த மாதிரி வரல பணத்துக்குள்ள சில விஷயங்கள் மட்டும்தான் விசாரிக்க முடியும். ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருந்தா தான் அந்த வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அந்த ஷெட்யூல் என்ன அட்டவணையில் என்ன கொடுத்திருக்கோம் அந்த அஃபென்ஸ் வந்தா மட்டும்தான் இடியால் அதை விசாரிக்க முடியும். சரி, இடியால விசாரிக்க முடியும்னா ஏன் இடி வந்து ஐஜிக்கு லெட்டர் எழுதி போட்டு அவங்கள விசாரிக்க நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க டைரக்டா விசாரிச்சுட்டே போலாமான்னா அது ஒரு கிரே ஏரியா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்தா வந்து இடி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் ஜெனரலா என்னன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இப்ப சிபிஐ டைரக்டா ஃபைல் பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அது மூலமா நாங்க விசாரிக்கிறோம், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி நீங்க எஃப்ஐஆர் போடுங்க, நாங்க விசாரிக்கிறோம் சொல்லி அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இடி விசாரிச்சு அவங்க போடுவாங்க. போட கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு சட்டம் தெரிஞ்ச அளவுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அவங்களால மேக் அவுட் பண்ண முடிஞ்சா இடிஐஆர் போட்டு அது விசாரிக்கலாம். பட் நேரு வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ஐஜிக்கு சொல்லிட்டாங்க. சொல்லி இந்த மாதிரி நீங்க அவரை விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுங்க. ஏன் அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அந்த அஃபென்ஸை பேஸ் பண்ணி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி நேருவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். சரி, நேரு நல்லவரா கெட்டவரான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். ஜனநாயகம் என்பது கட்சிகளின் தலைவர்களால் நடத்தப்படுறது. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு எலெக்ஷன்ல வந்து கடைசியா நிக்கிற நபர் யாருன்னா ஒரு கட்சிக்கு அவனோட பூத் ஏஜென்ட். அந்த ஒரு பூத்ல ஓட்டு போடும்போது நிக்கிற பூத் ஏஜென்ட் அவன் தான் கடைசி நபர். அந்த ஜனநாயகத்துல ஒரு கட்சியோட கடைசி நபர். மேல வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, மட்டம் மாவட்டம் எல்லாம் கடைசி அந்த பூத் ஏஜென்ட் நிக்கிறான் பாருங்க, அவன் தான் கடைசியான ஆள். அப்ப எல்லா கட்சிகளையும் இங்க நிப்பாங்க. அப்ப எல்லா கட்சிகளையும் அவங்களோட தலைவர்கள் வெளியில இருக்கணும். ஒரு பிரச்சனைன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல போன் அவங்களுக்கு தான் வரும். அந்த மாவட்ட செயலாளருக்கு தான் வரும். ஐயா என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அந்த பெரிய ஆளுக்கு தான் வரும். அந்த மாவட்டத்துல யார் பேர் அவருக்கு தான் வரும். அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நடப்பாங்க. அவர் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து நின்னு தகுதியான ஆளா இருந்தா தான் அவரால் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். அப்ப அந்தந்த மாவட்டங்கள் லெவல மினிஸ்டர்ஸோ பலந்து கொட்டப்பட்ட ஆட்கள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆட்களோ இருந்தா அவங்க செய்வாங்க. அவங்களும் தன்னோட பூத் ஏஜென்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் பல பேரோட பழகுனால சொல்லியிருக்கேன். போன் வரும், அப்படியா வந்துருங்க போயிருங்க அப்படின்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இல்ல நில்லு நான் வர்றேன்னு அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அப்ப அவங்களோட பவர்ஃபுல் ஆளா இருக்கிறதுனால அங்க ஒரு பிரச்சனை நடக்கும், சலசலப்பு நடக்கும். அவங்க கட்சியோட இன்ட்ரெஸ்ட் அவங்க பாதுகாத்துக்குவாங்க. இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் KN நேரு தான் அந்த பவர்ஃபுல் ஆளு. என்னதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்தால் KN நேரு ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. இப்ப KN நேருவை நீங்க ஓரங்கட்டி வச்சீங்கன்னா கட்சியோட பைனான்ஸுக்கு பாதிக்கிறது மட்டும் இல்லாம அங்க எஃபெக்டிவா திருச்சியிலையும் சுற்று வட்டாரத்திலையும் கட்சியை எடுத்து நடத்தக்கூடிய அந்த பிரச்சனை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவங்களுக்கு குறையும். அப்ப KN நேருவை நம்ம ஓரம் கட்டினோம்னா திருச்சியில DMK-வோட ஒரு ஸ்ட்ராங் ரெப்ரஸன்டேஷன் ஓரம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் இருக்கு. ஆனால் தவறுகள் நடந்திருக்குமா நடக்கலையா நமக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதாவது நம்ம எப்படி ஒரு மிகப்பெரிய பொய்ய உண்மைன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நான் என்னைக்குமே தான் கேள்வி பண்ணுவேன், வெள்ளாடு அப்படின்னா கருப்பா தான் இருக்கும். அதே மாதிரி அரசியல்வாதி நல்லவர்கள்னா ஊழலா தான் இருப்பாங்க. அதான் என்னோட கணக்கு. எல்லா அரசியல்வாதியும் வெள்ளாடு தான், உள்ள கருப்பா தான் இருப்பான். கருப்பா இருந்தா தான் வெள்ளாடு, புரியுதுங்களா? அதுதான் அரசியல்வாதி. இவர் அவர்னு கிடையாது, எல்லாருமே. ஏன்னா இந்த பதவிக்கு இதுதான் செஞ்சா தான் நீங்க போக முடியும், இதை நீங்க செஞ்சா தான் அந்த பதவியை நீங்க நிலைக்கவும் முடியும். அப்ப எல்லாரும் கரெக்டா தான் இருப்பாங்க. இதுல என்னன்னா, நான் கரப்ஷன் ஆக்ஷன் எடுக்க தப்பே சொல்ல மாட்டேன். எலெக்ஷனை ஒட்டி நீங்க எடுக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்சியால தன்னுடைய எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியாம அதனால நீங்க ஜெயிக்கிறது வந்து ஜனநாயகத்தை நீங்க ஏமாத்துறது. அதை பண்ணவே கூடாது. இப்ப இவ்வளவு சொல்றது யாரு? இவங்க எல்லா இடி கேஸ் போட்டு யார் மேல இடி கேஸ் போட்டாங்களோ, யார் மேல கேஸ் தோசியர் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அதை காமிச்சிய மிரட்டி தன்னோட கூட்டணியில் சேர்த்துக் கொள்வர்கள் இந்தியா முழுசும் சேர்த்துக் கொள்றவங்க அந்த பிஜேபி. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து KN நேரு மேல கேஸ் போடுறாங்க. நீங்க பாலாறு வெளுத்தவர்களால கண்டிப்பா கிடையாது, எந்த அரசியல் கட்சியுமே கிடையாது. அப்ப எலெக்ஷன் சமயம் என்னோட கணக்கு என்ன, எலெக்ஷன் சமயத்துல இந்த மாதிரி வழக்குல போடக்கூடாது. போட்டா இத்தனை வருஷம் இருந்துச்சு, இல்ல அது முன்னாலே போட்டுக்கணும், இல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. இப்போ இவங்க இந்த ராஜதந்திரமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சொன்ன உடனே இந்த வழக்கு இந்த கம்ப்ளைண்ட்டா இன்பதுரைங்கிற நம்ம சாத்தான் கொடுத்த முன்னாள் எம்எல்ஏவும் கொடுத்திருக்காரு. இந்த இன்பதுரை யாருன்னா உங்களுக்கு தெரியும், அப்பாவும் இருக்காரு, நம்ம கரண்ட் ஸ்பீக்கர். அவருக்கும் இவருக்கும் ஒரு எலெக்ஷன்ல 40 ஓட்டுல அப்பாவிட்ட தோந்தாரு. ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்னோட மாவட்டங்களா சொல்ல பெரிய பிரச்சனையாகி எலெக்ஷன் கவுண்டிங் சீட் இருந்து அப்பாவை தூக்கி வெளியில வீசினாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த 40 ஓட்டுல ஜெயிச்சு ஒரு காலத்துல ஜெயிச்ச இவர் தான் இன்பதுரை. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சூப்பர் மூவ் பண்ணிட்டாங்க. இதை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே DVNAC டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டோம், அவங்க விசாரிப்பாங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. மெட்டீரியல்ஸ் எஃப்ஐஆர் போட சொல்ல மாட்டாங்க, அவங்க விசாரிப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் டைரக்டா எஃப்ஐஆர் போடாம என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ் வந்து நாங்க விசாரிச்சுக்கிறோம், விசாரிச்சு அதுல மெட்டீரியல்ஸ் இருந்தா நாங்க எஃப்ஐஆர் போடுறோம் அப்படிமாங்க. அப்படி எஃப்ஐஆர் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நாட் எனஃப் மெட்டீரியல் மிஸ்டேக் அஃபெக்ட் இல்ல, அதனால அது எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அது நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அவங்க அதுக்கு மேல் நடவடிக்கை எடுத்துக்கணும். அப்ப இது என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் நான் சொல்லுவேன். இப்ப ஜனவரி ஆச்சு. ஏன் இடி இதை பண்ணுது அப்படின்னா, வேற ஒரு நல்ல எண்ணம்லாம் கிடையாது. ஓப்பனா அரசியல் சொல்றேன். இந்த சமயத்துல திமுகவோட எல்லா பெரிய தலைவர்களையும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம அப்புறமா பேசுவோம். அப்ப எல்லா பெரிய தளபதிகளையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டோம்னா திமுகவுல எஃபெக்டிவா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்ப நம்ம பெரிய தில்லாலங்கடி வேலை பின்னால பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு அங்க திமுக பெரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஈஸியா சக்சீட் ஆகிடலாங்கிற எண்ணம் மட்டும்தான் இந்த ஈடியில இந்த சமயத்துல இந்த வழக்கு போடுறதுல இருக்கு. இப்ப திமுக அப்படி பண்ணோம்னா அடுத்து என்ன ஆகும்? இப்ப 12ஆம் தேதி எப்போ ஒரு இன்பதுரை வந்து பெட்டிஷன் மூவ் பண்ண போறாரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண 482ல மூவ் பண்ண போறாரு ஹைகோர்ட்ல பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வரப்போது வந்துருச்சான்னு நமக்கு தெரியல. அப்ப அப்படி பெட்டிஷன் மூவ் பண்ணாருன்னா அப்போ கவர்மெண்ட் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்க, நாங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் எடுத்து நாங்க விசாரிச்சு அதுல மெட்டீரியல்ஸ் இருந்தா எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போல எடுத்தாங்க லெட் தம் என்கொயரி ஹைகோர்ட் சொல்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ
இப்ப சப்போஸ் இன்பது ஹைகோர்ட் வந்து சரிப்பா 2-3 வாரத்துக்குள்ள விசாரிச்சு எனக்கு நீ எஃப்ஐஆர் போடுறியா இல்லங்க சொல்லிருன்னு சொன்னா, அப்போ அந்த 3 வார காலத்திற்குள் 4 வார காலத்திற்குள்ள என்ன டைம் கொடுக்குதோ அதுக்குள்ள அவங்க எஃப்ஐஆர் போடல அப்படின்னா அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து இங்க பாரு கண்டெம்ட் போடுவான்னு சொல்லி அது ஒரு ப்ரொசீடிங். அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் அவங்க ஃபைல் பண்ணாலும் ஃபைல் பண்ணலாம். அப்படிங்கும் போது இந்த எலெக்ஷன் வரைக்குள்ள டைம் கடந்துடும். அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க, அரசியல் தன்னோட அரசியல் அவன் புத்திசாலினா இவனும் பல வருஷம் பணம் கூட்டு போட்டவன் காமிச்சு இப்ப நாங்க என்கொயரிக்கு அனுப்புறோம் அப்படின்றாங்க. இப்ப இது என்ன ஆகும், இப்ப என்கொயரி போடல, சப்போஸ் என்கொயரி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன நடவடிக்கை, நான் சட்டப்படி என்ன செய்ய முடியும்னா பழைய சிஆர்பி 156 சப் கிளாஸ் 3 இப்ப பிஎன்எஸ்எஸ்ல ப்ரொவிஷன் மாத்திட்டாங்க. அதாவது எல்லாத்தையுமே பேரை மாத்திருக்காங்க வாயில் நுழையில, அதனால தப்பா எடுத்துக்காங்க சொல்ல முடியாது. அதனால அந்த ப்ரொவிஷன்ல என்னன்னா உங்களுக்கு அப்படி எஃப்ஐஆர் போடல அப்படின்னா நீங்க மெஜிஸ்ட்ரேட் அணுகலாம். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், இவங்க வந்து எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லி மெஜிஸ்ட்ரேட் டைரக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணுவாங்க. இல்ல ஹைகோர்ட்டுக்கு 482 இன்னரண்ட் பவர்னு சொல்லுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு உள்ள பவர் எஃப்ஐஆர் டைரக்ட் பண்ண சொல்லுங்க டைரக்டா அவங்க கேட்கலாம். பட் ஜெனரலா சொல்ல கீழ்கோர்ட்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹைகோர்ட்ல டைரக்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உரிமை ஹைகோர்ட்டு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. டைரக்டா ஹைகோர்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த கேஸ போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, டிவிஎன்ஏசி டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எடுத்ததுனால நாங்க இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க போட முடியும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை ஜட்ஜ் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விசாரிச்சு பெட்டிஷன் இஸ் க்ளோஸ் தட் சின்ஸ் டிவிஎன்சிஏசி வந்து விசாரிக்கன்னு சொல்லலாம், அந்த பெட்டிஷன் நான் க்ளோஸ் பண்றேன், விசாரிச்சு போட்டு என்ன ஆர்டர் வந்தாலும் அதுக்கப்புறம் பெட்டிஷனர் பின்னால வரட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் பாதிக்கிற மாதிரி ஆர்டர் வந்தா வாங்க, இப்போதைக்கு அவங்க விசாரிச்சு தானே இருக்காங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம். இல்லைன்னா விசாரிச்சு என்ன நடவடிக்கை 4 வாரத்துக்குள்ள 3 வாரத்துக்குள்ள எடுக்கணும், இந்த கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவருக்கு பெட்டிஷன்ல பெண்டிங் வைக்கிறேன்னு கூட அவங்க சொல்லலாம். எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க எப்படி ஆர்டர் போட போறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் எப்படி போட்டாலும் இதுல இந்த டைம் வந்து இந்த நேரு அவர்களோட எடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து டிவிஎன்டிஎஸ்சி கொஞ்சம் கடத்தி கொடுத்துரும். அதுக்கு மேல எஃப்ஐஆர் போடல நீங்க கண்டெம்ட் போட்டுக்கணும், அதுலயும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அப்போ 2-3 மாசம் கடத்திட்டாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் ஃபேஸ் பண்ணி தாகணும். ஆனா இதுல ஒரு ஜட்மெண்ட் இதுல ஏன் அவங்க போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஜட்மெண்ட் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் வந்து ஜூலை 2025 நினைக்கிறேன், ஆர்கேஎம்பி கோல் கேஸ்ல நினைக்கிறேன், அந்த வழக்கு ஆர்கேஎம்பி கோல் கேஸ்ல ஜஸ்டிஸ் ரமேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அவர்களோட பெஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈடிங்கிறது ஒரு சூப்பர் காப் கிடையாது, இடி இஸ் நாட் சூப்பர் காப், அதாவது சூப்பர் போலீஸ் கிடையாது. நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட் விசாரின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுபடி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது இந்த இடத்துல ஐஜி தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, அந்த கம்ப்ளைண்ட் படி தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்குது, அவங்க விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். அதுல அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதாவது தமிழ்நாடு போலீஸ்க்கு இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அவங்க அதை விசாரிச்சு அஃபென்ஸ் இல்ல, ஒரு அஃபென்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுல ஜூரிஸ்டிக்ஷன் வராதுங்கிற மாதிரி ஒரு ஃபைண்டிங் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டிவிஎன்ஏசிக்கு ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 4-5 வாரம் கழிச்சு வச்சுட்டு எப்பா இதுல மெட்டீரியல் அதுபடி ஒண்ணுமே இல்லப்பா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஜட்மெண்ட் படி ஜூலை 2025 நினைக்கிறேன், அந்த ஜட்மெண்ட் படி என்ன ஆகும் அப்படின்னா இடியால அதை விசாரிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும் இடி, இல்ல இருக்குன்னு சொல்லி இதுக்கு மேல அப்பீல் எடுத்து கொண்டு போய் அதை வாங்கி அதுக்கப்புறம் இடி இவங்களை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சு எல்லாம் கொண்டு வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். அப்படி பார்த்தாலும் அதுக்குள்ள எலெக்ஷன் முடியறதுக்கோ அது கிட்டத்தட்ட நெருங்கி வர்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. வேண்டாம் கவுண்டிங் சமயத்துல வேண்டாம் அவர் இல்லாம நீங்க அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ எலெக்ஷன் சமயம் அந்த பீரியட டிஎம்கே கடந்துருங்கிறதுக்காக அவங்க பண்ற டாக்டிக்ஸ் தான் இது. இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் அதுல ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விசாரிக்கும் போது கூட அங்க பிஎம்எல்ஏ அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அஃபென்ஸ் எதுவுமே இல்லாம சாதாரண ஐபிசி அஃபென்ஸா இருந்துச்சுன்னா நீ திருப்பி போலீஸ் கையில கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடணும், உனக்கு அதுல ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்ன, நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட சொல்லி அதுல அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொன்னாங்கன்னா இடியால அந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, உனக்கு ரைட் கிடையாதுன்னு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டிவிஎன்ஏசி இதுல மெட்டீரியல் இல்ல, இது எஃப்ஐஆர் போட முடியாது, இன்வெஸ்டிகேஷனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இடி அந்த ஜட்மெண்ட் படி எதை விசாரிக்க முடியாது. சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட்ல இதை மாத்தி சொன்ன மாதிரி ஜட்மெண்ட் வந்த மாதிரியும் தெரியல. அப்போ அந்த ஜட்மெண்ட் கிளாரிபிகேட்டரியா தான் இந்த ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இடி என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் கண்டிப்பா அவங்க போட்டுருவாங்கன்னு நினைக்குது. சப்போஸ் போடலைன்னா இந்த டிஃபென்ஸையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கலாம், உடனே உனக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும், இனிமேல் டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போட வச்சு அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் விசாரிக்கணும். அப்ப அதுக்கு ஒரு டைம் ஆகும்.
அப்ப இந்த டைம்ல எலெக்ஷன் கடந்து போயிடும். அப்ப ரெண்டு பேருக்குமே இப்போ கேட் அண்ட் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க, பூனை எலிக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு, யாரு புத்திசாலின்னு. எல்லா ஸ்டேட்லயும் எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாங்க பிஜேபி. இங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக பலந்துன்னு கொட்டப்பட்ட கட்சிகள், அவங்களுக்கும் நல்ல லீகல் பேக்கிங், அவங்களுக்கும் அறிவுள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால அவங்களும் இங்கே டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கேஸ் மெதுவா எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த ஜட்மெண்டோட பெனிஃபிட் வந்து KN நேருக்கு இருக்கு. உடனே தன்னை அரெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி நாங்க எஃப்ஐஆர் போடலைன்னா நீ இதை விசாரிக்க முடியாது, இந்த பாயிண்ட காமிச்சு அவங்க ஆர்கியூ பண்ணலாம். அப்போ இதுல எல்லாம் இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னா அதோட கால நேரம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நீங்க ஏன் PMLA ஆக்ட்ல போறாங்க நீங்க இந்த ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன ஐபிசில போட்டு போயிட வேண்டியதானே, ஏன் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல போறான், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல போலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஐபிசி படி பெயில் இஸ்டனா பெயில் நாட் ஜெயில்ங்கிறதா ரூல். ஆனால் PMLA ஆக்ட் படி ஜெயில் நாட் பெயில்ங்கிறதா ரூல். எப்படின்னா, என்ன பிரிசம்ஷன் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஒரு குற்றத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் குற்றவாளி நீ சும்மா கைகட்டி நின்னா போதும், ப்ராசிக்யூஷன் தான் குற்றத்தை நிரூபிக்கணும். பெயில் வந்து பெயிலையும் அதே மாதிரி தான் ப்ராசிக்யூஷன் சஃபிஷியன்ட் மெட்டீரியல் நிரூபிக்கணும். ஆனா PMLA ஆக்ட் படி பெயில்ங்கிறது கிட்டத்தட்ட கிடைக்க முடியாத ஒரு கஷ்டமான விஷயம். என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ட்ரையல் முடிஞ்சு ஒருத்த இன்னசென்ஸ்ங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தா தான் பெயில் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பெயில் வந்து அப்போ ஒருத்த எப்படி தன்னை இன்னசென்ட் நிரூபிக்க முடியும், கஷ்டம் இல்லையா? ஏன்னா எல்லா ப்ராசிக்யூஷன் மெட்டீரியலும் அவனுக்கு கையில் கிடைக்காது. என்ன ப்ராசிக்யூஷன் கையில என்ன மெட்டீரியல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, எப்படி இன்னசென்ட் நிரூபிப்பான்? அதாவது ட்ரையல் முடிஞ்சு ஒருத்த இன்னசென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தான்னு நினைச்சா தான் கொடுக்கணும்னா, அப்ப கேஸே முடிஞ்சாதான் வெளில வரணுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு டஃப்பான ப்ரொவிஷன். அதுல பெயில் கிடைக்க ரொம்ப கஷ்டம். மாச கணக்குல வருஷ கணக்குல உள்ள இருக்கவங்க இருக்காங்க. அப்ப அதை வச்சு இந்த எலெக்ஷன் கண்ட்ரோல் ஓடிடலாம். அதனாலதான் அவங்க சாதாரண எப்போதும் நடக்கூடிய ஐபிசி அஃபென்சஸ் குள்ள போகாம சிபிஐ கொண்டு விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. சிபிஐ குள்ள கொண்டு போகாம இத இடிக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்ப பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னா பெயில் கிட்டத்தட்ட கிடைக்காது. பேருக்கு தான் அங்க பெயில் ப்ரொவிஷன் இருக்கு, அதுல பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அத்தனை வருஷம் அத்தனை மாசம் அத்தனை வருஷம் உள்ள வச்சுட்டா எலெக்ஷன் வரைக்கும் நேர்வை வெளில விடாம பாத்துக்கலாம். நம்ம எலெக்ஷன்ல என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாங்கிறது வந்து முயற்சி தான் இது. இந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, இது ட்ரக்கோனியன் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. இந்த ட்ரக்கோனியன் அதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ரொவிஷன், ஒரு சட்டம் இது. அதுக்காகத்தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா கேஸையும் கடந்த 15 வருஷமா இடின்னு கொடுத்துறாங்க, அல்லது இடி விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா அரசியல்வாதிகளும் பயந்து கடைசியா தோற்கடிக்க போறது எது? ஜனநாயகம். எல்லாரும் எஃபெக்டிவா கேஸ் நடத்தணும். நாளைக்கு திமுக அரசு பிடிக்கல மக்களே தூக்கி வீசிடுவாங்க. நீங்க கூதல் வேலை பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி அதை சட்டபூர்வமா செய்யற மாதிரி செஞ்சு மக்களோட அடிப்படை உரிமையை பறிக்கிறீங்க. இந்த விஷயத்துல நேர்மையான நடவடிக்கை எடுக்கணுமா எடுங்க, சிபிஐ வச்சு விசாரிங்க, சிபிஐ படி கேஸ் போடுங்க. ஏன் PMLA ஆக்ட கொண்டு வரீங்க? அப்போ உங்களுக்கு இந்த ஜனநாயகத்தில் உங்கள் எதிர்கட்சியான திமுக சரியாக பார்ட்டிசிபேட் பண்ணி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் சட்டத்துல எப்போது ரேரா பயன்படுத்திட்டு வந்த PMLA ஆக்டை எல்லா கேஸுக்கும் நீ கொண்டு வந்து அரசியல்வாதி எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ரூல் பண்ணிட்டு போலாம்னு நினைக்கிறீங்க. இது ஜனநாயக விரோத செயல். ஃபைல் பண்ணுங்க, சிபிஐ மூலம் நடத்துங்க. சிபிஐ ஈடியோட பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நாட்டோட பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. உலகம் முழுசும் தப்பு நடந்தா கூட அவங்க போய் விசாரிக்கலாம், அவங்களுக்கு அந்த வழிகள் இருக்கு. அப்ப ஏன் இடியை கொண்டு வரீங்க? உங்களோட அரசியல் உள்நோக்கம் தான். இதுக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப மகாராஷ்டிரா நடக்கிற முனிசிபல் எலெக்ஷன்ஸ்ல எத்தனையோ சீட்டுகள்ல அன்கண்டஸ்டடா பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கு, அதாவது எதிரியே இல்லாம. இதுதான் இதுல உள்ள அரசியல் பின்னணி. அப்ப எதிரியே இல்லாம ஜெயிக்கிறது வெற்றி அவங்களுக்கு போகுமே தவிர மக்களுடைய ஜனநாயகம் தோற்கும். இதை மக்கள் யோசிக்க வேண்டும். இந்த வழக்குல என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட முடிவு என்னன்னா, விசாரிங்க, யாரு தப்புனாலும் விசாரிங்க. இடி மிரட்டி ஜனநாயகத்தை கொள்ளாதீங்க. சிபிஐ வச்சு கேஸை விசாரிங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லுங்க, சிபிஐ வச்சு விசாரிங்க. விசாரிச்சு சிபிஐ சார்ஜ் ஷீட் போடட்டும். இடியோட அதிக பவர் உள்ள ஏஜென்சி தான். ஆனா நீங்க இடியை கொண்டு வருது உங்கள் அரசியல் நோக்கம் மட்டுமே காரணம். அப்பதான் அவரை உள்ள வச்சு வெளியில உழவனா பார்த்து எலெக்ஷனை நீங்க ஜெயிக்கலாம். நீங்க பண்ற ஒரு தவறான ஜனநாயக விரோதமான ஒரு செயல். மீண்டும் சந்திப்போம்.